விஜய் மும்மொழி கொள்கை எதிர்க்கிறார், திருமாவளவன் மும்மொழி கொள்கை எதிர்க்கிறார், திமுக மும்மொழி கொள்கையை எதிர்க்கிறது. ஆனால் நீங்கள் இதை எதிர்க்கும் 3 பேரும் நடத்தும் பள்ளிகளில் சிபிஎஸ்இ சிலபஸை ஏன் வைத்திருக்கிறீர்கள் என்ற கேள்வியை பிஜேபி எழுப்புகிறது. இதற்கு என்ன பதில்னு எனக்கு சொல்லுங்க. தயவுசெய்து அதோட இதை கம்பேர் பண்ணாங்க. ஹிந்தி சொல்லி கொடுத்துட்டு தமிழே என் தாயே அப்படின்ட்டு நீங்க முடங்கினா தம்பி ஓரமா போ அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சன்ஷைன் அகாடமி என்று நடத்துகிறீர்கள் அல்லவா? அந்த சன்ஷைன் அகாடமியில் ஸ்டேட் போர்டு சிலபஸை ஏன் நடத்தவில்லை? தமிழ் மொழி மீது ஆர்வமும் மொழியின் மீது பற்றும் இருந்தால் இங்கிலீஷ் மீடியம் கூட வைக்கக்கூடாது. இப்போ நீங்கள் இரட்டை உடம்பு போடுவீங்கன்னு தான் நீங்கள் நினைப்பாங்க. எப்படி போய் உங்கள் பாலிடிக்ஸை கன்வின்ஸ் பண்ணுவீங்க? கும்பமேளா நடக்குது, எவ்வளவு கூத்தெல்லாம் நடக்குதுன்னு நீங்களே பார்த்துருப்பீங்க. இதற்கு முழு காரணம் அங்கே இருக்கக்கூடிய அந்த பாஜக அரசு, ஒன்றிய அரசு சுத்தமாக க்ரௌட் மேனேஜ்மெண்ட்னா என்னன்னு தெரியாமல் மக்களை அலக்கழிச்சிருக்கிறாங்க. எனக்கு கோர் இஷ்யூஸ்லேருந்து டைவர்ட் ஆகி இதெல்லாம் போய்கிட்டே இருக்குன்றது தான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. தொடர்ந்து பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் சம்பந்தமாக செய்திகள் வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு கடுமையான நடவடிக்கை அரசு தரப்பிலிருந்து எடுத்ததாக தெரியவில்லை. அதை விட்டுட்டு ஒண்டி வரியா கெட் அவுட் மோடி என்ன பார்த்தியா ட்ரெண்ட் பண்ணிட்டோம் பாருங்க எப்படி அப்படின்ட்டு பேசிக்கிட்டு எப்படி டைவர்ட் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. ட்ரிவலைஸ் பண்ணுறாங்க இஷ்யூஸை. இன்று காலை திரு அண்ணாமலை அவர்கள் அண்ணன் திரு திருமாவளவன் ஒரு ஸ்கூலில் நிர்வாகியாக இருக்கார் போல இருக்கு, ப்ளூ ஸ்டார்னு ஏதோ ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூலில், அங்கே ஹிந்தி சொல்லிக் கொடுக்கப்படவில்லையா அப்படின்ட்டு பேசிக் இஷ்யூஸ்லேருந்து எல்லாத்தையும் இவங்க டைவர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னொன்று சார், இப்போது இது மாதிரி பெரிய இடத்துல இருக்கவங்கெல்லாம் ப்ரைவேட் ஸ்கூல் ஒன்று நடத்துகிறாங்க அப்படின்றத மக்களுக்கு இது வரைக்கும் தெரியாத ஒரு விஷயத்தை எக்ஸ்போஸ் பண்ணால் பரவாயில்ல, எல்லாருக்கும் தான் தெரியும்ல. எல்லாருக்கும் தெரியுமா? நான் அது குட் ஸ்ட்ராட்டஜின்னு நான் பார்க்குறேன். திருமாவளவன் ஒரு பள்ளியோட நிர்வாகியாக இருக்காருமா, அந்த ப்ளூ ஸ்டார் தானே இந்த ஸ்கூல் பேர், நிர்வாகியாக இருக்கார். அந்த பள்ளிக்கூடத்தில் சிபிஎஸ்சி சிலபஸ்ஸு, சிபிஎஸ்சியில் ஹிந்தி இருக்குது சொல்லிவிட்டு நாங்கள் ஹிந்தியை ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு திருமாவளவன் கத்துனா ஒரு 20 வயசு பையன் எப்படிமா பார்ப்பான்? மற்றவர்கள் புரிந்து கொள்ளலாம். என்னன்னா அது மத்திய அரசு திட்டம், ஓகேவா? நான் ஒரு பள்ளி அமைக்கும் போது அங்கே தமிழ் சொல்லிக் கொடுக்க முடியாது, ஹிந்தி தான் சொல்லிக் கொடுக்கும். அதுக்கு திருமாவளவன் என்ன பண்ண முடியும்னு கேட்குறேன். நியாயமான கேள்வி. ஏன் நீங்கள் தாய் தமிழ் பள்ளி, தமிழ் வழி பள்ளி ஒன்று ஏன் தொடங்கக்கூடாது? நீங்கள் சொல்கிறது ரைட்டு, அது சிபிஎஸ்சி சிலபஸ் சார், எப்படி சார் அதில் சொல்லிக் கொடுக்காமல் இருக்க முடியும்? நீங்கள் கேட்குறது நியாயமான கேள்வி. ஏன் தமிழ் வழி பள்ளி கொடுத்துருவாங்க? ஆனால் அரசே அவ்வளோ பள்ளிகளை வச்சுருக்கு, அதில் நாங்கள் ஒரு அங்கம் இல்லை. நீங்களும் ஒரு பள்ளியை தொடங்குங்கன்றேன், நான் தவறு இல்லைன்றேன். நீங்கள் அரசு பள்ளி என்றால் ஒரு 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 அது ஒரு தாழ்வாக பார்க்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கிறது. நான் தனியார் பள்ளி ஒன்று தொடங்கி மாணவர்கள் டை அணிந்து தான் வர வேண்டும்னு சொல்லிட்டு நல்லா அழகான ஆங்கிலம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு பள்ளியை நான் தொடங்குறேன். ஆனால் அந்த பள்ளியில் சிலபஸ்ஸு தமிழ்நாடு மாநிலத்தின் சிலபஸ்ன்னு நீங்கள் வச்சுக்கினா ஹிந்தி சொல்லிக் கொடுக்கக்கூடிய தேவையில்லை தானே? நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க? நீங்கள் சொல்கிறது ரைட்டு சார், ஒத்துக்கிறேன் சார், சிபிஎஸ்சியில் ஹிந்தி இருக்குது, நான் என்ன பண்ண முடியும்ட்டு நீங்கள் கேட்குறது கரெக்ட் சார். உங்களை யார் சார் சிபிஎஸ்சி செலக்ட் பண்ண சொன்னது? ஆங்கிலோ இண்டியன் மெத்தட் இருக்குது, இது ஸ்கூல் இருக்கா? ஆங்கிலோ இண்டியன் ஒரு வழிமுறை இருக்கா? ஐசிஎஸ்சி என்று இன்னொரு வழிமுறை ஒன்று, அது இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் இருக்குது, இன்னொன்று இருக்குது இல்லையா? ஸ்டேட் போர்டு இருக்குல்ல, மெட்ரிகுலேஷன் இருக்குல்ல, மெட்ரிகுலேஷன் ஹிந்தி கட்டாயம் கிடையாது தானே? இல்லை போர்டோட இங்கிலீஷில் வரும். ஏன் மெட்ரிகுலேஷன் தொடங்கல? அது கூட வேண்டாங்க, ஏன் ஸ்டேட் போர்டு தொடங்கல சொல்லுங்கள்? அடுத்து விஜயம் போட்டு விட்டுட்டு இருக்காங்க, விஜய் வித்யாசிரம்னு ஏதோ ஒரு ஸ்கூல் வச்சுருக்காங்க போல இருக்கு, அங்கேயும் சிபிஎஸ்சி. இதையெல்லாம் இவர்கள் நீங்கள் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். இங்கே ஒரு அண்ணாமலை பேசுகிறது தவறுன்னு எப்படி சொல்லுவீங்க? அவரும் இந்த கேள்வி எழுப்புறாரு. விஜய் மும்மொழி கொள்கை எதிர்க்கிறார், திருமாவளவன் மும்மொழி கொள்கையை எதிர்க்கிறார், திமுக மும்மொழி கொள்கையை எதிர்க்கிறது. ஆனால் நீங்கள் இதை எதிர்க்கும் 3 பேரும் நடத்தும் பள்ளிகளில் சிபிஎஸ்இ சிலபஸை ஏன் வைத்திருக்கிறீர்கள் என்ற கேள்வியை பிஜேபி எழுப்புகிறது. இதற்கு என்ன பதில்னு எனக்கு சொல்லுங்கள். இந்த காலத்தில் இது எடுபடாது. உள்ளபடியே அந்த காலத்தில் மொழிக்காக தீக்குளித்தவர்கள் இருக்கிறார்கள். இன்றைக்கி அதனால தான் அந்த மொழிப்போர் தியாகி 12 பேர், இவர் எச் ராஜாலாம் ட்வீட் போட்டிருந்தார், பார்த்தேன். அவர் எச் ராஜா எப்போவுமே வம்பு தான் இழுப்பார், இன்றைக்கி கரெக்டாக போட்டிருந்தார். இந்த மொழிப்போர் தியாகின்னு சொல்லிட்டு ஒரு 12 பேரோட படம் இருக்கும், அந்த 12 பேர் படத்தை போட்டு, அது திமுகவோட பேனர், இது அந்த படத்தை போட்டு இந்த மொழிப்போர் தியாகிகளில் எத்தனை பேரின் வாரிசுகள் இன்று திமுகவில் பதவியில் இருக்கிறார்கள்னு ஒரு கேள்வி எழுப்புது. அது கரெக்டு தானே? இது எடுபடுமா சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிறதெல்லாம் லாஜிக் கரெக்டு. மொழி திணிப்பு என்பதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அதுவும் 3 மொழியை நீ சொல்லிக் கொடுத்தா தான் நான் ஃபண்டு ரிலீஸ் பண்ண வேண்டதெல்லாம் அடாவடி. இப்போ நீயே நீ ஹிந்தி சொல்லிக் கொடுக்குற, அப்போ எங்கள் பிள்ளைகள் மட்டும் தமிழ் ஆங்கிலம் மட்டும் படிக்கணும், நீங்கள் நடத்தும் பள்ளிகளில் இந்தியையோ வேறு மொழியோ சொல்லிக் கொடுப்பீர்களா என்று கேட்கிறார்கள். இதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? எல்லாரும் தான் பதில் சொல்லி ஆகணும். விவாதம் வந்துருச்சு, பொதுவெளின்னு வந்துருச்சு, விவாதம் வந்துருச்சு, பதில் சொல்லுங்க இதுக்கு. ஆனால் இந்த போன்ற பிரச்சனைகள் பிஜேபி மற்றும் திமுக 2 பேருக்குமே வசதியாக இருக்குன்ற நான். அடிப்படை பிரச்சனைகளிலிருந்து திசை திருப்பதற்கு இது வசதியாக இருக்கிறது. இன்னொரு கோணத்திலிருந்து நான் கேட்கிறேன். நீங்கள் ஒரு மத்திய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அவர்கள் பேசியது ஆணவத்தின் உச்சம் என்பதிலெல்லாம் மாறுபட்ட கருத்து கிடையாது. அதிமுகலேருந்து இந்த கேள்வி எழுப்பினாங்க. காவிரி நீர் கொடுக்கவில்லை என்பதற்காக நாங்கள்
ஏதோ குறிப்பிட்ட நாட்களை சொல்லி 1 மாதமோ நம்ம 30-40 நாளோ ஏதோ சொல்லி நாடாளுமன்றத்தை நடத்த விடாமல் ஸ்தம்பிக்க செய்தோம். அன்றைக்கி நிறைய நம்பர்ஸ் ராஜ்யசபா லோக்சபா சேர்த்து நிறைய நம்பர்ஸ் வச்சுருந்தாங்க. நாங்கள் நாடாளுமன்றத்தை நடக்க விடாமல் ஸ்தம்பித்தோம். 39 எம்பிகளை வச்சுக்கிட்டு நீங்கள் இங்கே ஏன் கத்தின்னு இருக்கீங்க, கோலம் போட்டு இருக்கிறீங்க, அங்கே போய் நீங்கள் ஏன் பேசவில்லை என்று கேட்கிறார்கள். இதுவும் நியாயமாக தானே இருக்கிறது. அந்த திமுக இது போன்ற பிரச்சனைகளை எப்படி வசதியாக பயன்படுத்தி கொள்கிறார்கள் என்றால், ஒரு தெரு பூரா இந்தி ஒழிக தமிழ் வாழ்கன்னு கோலம் போட வச்சு, அந்த தெருவில் இருப்பவர்களை கோலம் போட வச்சு ட்ரோன் ஷாட் எடுத்து பார்த்தீர்களா தமிழர்களின் உணர்வைன்னு கோலத்துக்கு பூரா இவங்க தான் கோலப்பொடியெல்லாம் வாங்கி கொடுத்து போட வச்சுருப்பாங்க. இதனால் என்னப்பா ஆகிட போகுது? சன்ஷைன் அகாடமி என்று நடத்துகிறீர்கள் அல்லவா? அந்த சன்ஷைன் அகாடமியில் ஸ்டேட் போர்டு சிலபஸை ஏன் நடத்தவில்லை? கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? இப்போ நீங்கள் இரட்டை உடம்பு போடுவீங்கன்னு தான் நீங்கள் நினைப்பாங்க. எப்படி போய் உங்கள் பாலிடிக்ஸை கன்வின்ஸ் பண்ணுவீங்க? உங்கள் மொழி உணர்வை எப்படி கன்வின்ஸ் பண்ணுவீங்க? உள்ளபடியே மொழி உணர்வு இருந்துச்சுன்னா, இன்னும் சொல்லப்போனால் நான் கூடுதலாக சொல்கிறேன், உங்களுக்கு உள்ளபடியே தமிழ் மொழி மீது ஆர்வமும் மொழியின் மீது பற்றும் இருந்தால் இங்கிலீஷ் மீடியம் கூட வைக்கக்கூடாதுன்றேன். இல்லையாப்பா? இங்கிலீஷ் மீடியம் கூட வைக்கக்கூடாது. +2 வரைக்கும் தமிழ் வழி கல்வி நீங்கள் நடத்தும் தனியார் பண்ண எவனும் வந்து சேர மாட்டான். கரெக்டா? நான் இவ்வளோ தூரம் படித்து தமிழ் மீடியத்தில் போய் ப்ரைவேட் ஸ்கூலில் அனுப்புறது வரமாட்டான். அதுக்காக தான் நீங்கள் சிபிஎஸ்சி சிலபஸை நீங்கள் நடத்துகிறீங்க. அப்படி நீங்கள் உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க நடத்துகிற ஸ்கூலில் சிபிஎஸ்சி சிலபஸை வச்சு ஹிந்தி சொல்லி கொடுத்துட்டு தமிழே என் தாயே அப்படின்ட்டு நீங்கள் முடங்கண்ணே தம்பி ஓரமாக போ அப்படின்னு தான் சொல்லுவாங்க. வேறு என்ன பண்ண முடியும்? எப்படி எடுபடும்? அந்த விஜய் உட்பட எல்லாருக்கும் தான். அண்ட் இந்த விமர்சனங்களை இவங்க எதிர்கொண்டு தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. எனக்கும் உள்ளபடியே அதிர்ச்சி. திரும்ப ஸ்கூல் நடத்துகிறாரு எனக்கு பெரிய வியப்பான ஒரு செய்தியாக இருக்கிறது. அவர் டேரக்டராக இருக்கார், அவர் அதை ஓன் பண்ணணும், அது அவரோட சொந்த பள்ளியாக எனக்கு தெரியவில்லை. பட் ஹீ இஸ் ஒன் ஆஃப் தி அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ். இன்னைக்கு காலையில் அண்ணாமலை ஆரம்பிச்சு வச்ச பஞ்சாயத்து அந்த பஞ்சாயத்து தான். திருமா இப்படி இருக்க மாட்டார் என்று நினைத்தேன், திருமாவும் இதற்கு விதிவிலக்கல். என்னென்னு அவங்களுக்கு நீங்கள் வெப்பன் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க பாருங்கள், உங்களை விமர்சனம் பண்ணுறதுக்கு. இவங்க யாருமே அதுக்கு எதுவும் பதில் சொல்லலை சார். என்னம்மா பதில் சொல்லுவீங்க? என்ன பதில் சொல்லுவீங்க? அப்போ உங்களோட ஆயுதம் முனைமொழிங்கி போயிடுச்சா? விஜய் சிபிஎஸ்சி ஸ்கூல் நடத்துகிறாரு, திருமா நடத்துகிறாரு. திமுக குடும்பத்தை சொல்லவே வேணாம். இங்கே திருமதி செந்தாமரை அவர்களின் சன்ஷைன் அகாடமி பற்றி தான் வெளியே வந்திருக்கு. இங்கே திமுகவில் இருக்கக்கூடிய வேலு, துரைமுருகன் போன்ற கல்வி தந்தைகளோட பள்ளியெல்லாம் எடுத்து அவ்வளோ பேர் சிபிஎஸ்சி தான் நடத்துவாங்க. எல்லா அமைச்சரும் வச்சுருக்காங்க. ரகுபதி கூட வச்சுருக்காருன்னு நினைக்கிறேன், புதுக்கோட்டையில் காலேஜ். அத்தனை பேரும் வைத்திருக்கிறார்கள். இன்னைக்கு ஜென்ரேஷனுக்கு எப்படிமா எடுபடும்? எடுபடும். அதில் வந்து நீங்கள் கரெக்டாக இருந்து அதை நீங்கள் ஃபாலோ பண்ணால் நடக்கும். நீங்கள் அந்த கொள்கையை பின்பற்றலை, போலித்தனமாக இருக்கீங்க என்று தெரிஞ்சிச்சுன்னா மதிப்பாங்களாப்பா? இன்றைக்கி எந்த அளவுக்கு ஒரு 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 கோர் இஷ்யூஸ்லேருந்து டைவர்ட் ஆகி கெட் அவுட் மோடி பாருங்கள் ட்ரெண்ட் ஆகிறது. இது மீடியாவில் நியூஸ் ஆகிட்டு இருக்கு. மக்களவை தேர்தலில் எதுக்கு திமுகவை வந்து மக்கள் அதிக அளவில் விரும்புகிறாங்க, ஓட்டுக்கள் போடுறாங்க அப்படின்னா, நாடாளுமன்றத்தில் போய் அவங்க நம்மளை ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க அப்படின்னு தான். இந்த விஷயத்தை அவங்க அங்கே பேசியிருக்கணும். வர செஷன் இன்னும் ஒரு நெக்ஸ்ட் வீக் தொடங்குதுன்னு நினைக்கிறேன். அவங்க பேசுவாங்க என்று நான் நம்புகிறேன். அங்கே அல்லவா உங்களது எதிர்ப்பை காட்ட வேண்டும். ஃபண்டு தரல, நிதி வரவில்லை என்பது இவர்களின் குற்றச்சாட்டு. நேற்று நாம் அது நிகழ்ச்சியில் பேசின மாதிரி பிஎம் ஸ்ரீ ஸ்கூல்ஸோட ஒப்பந்தம் போடுவதற்கு நாங்கள் மிகுந்த ஆர்வமாக இருக்கிறோம் கடிதத்தை எழுதிட்டு நீங்கள் எந்த மூஞ்சை வச்சுட்டு அங்கே போய் பேசுவீங்க? நாடாளுமன்றத்தில் போய் இந்த மாதிரி நாங்கள் மும்மொழி கொள்கை, நியூ எக்கனாமிக் பாலிசிலாம் எதிர்க்கிறோன்னா அங்கே நேராக எடுத்து மண்டை மேலே போடுவாங்க. நீங்கள் எழுதுகிற லெட்டரை பார்த்தியா அப்படின்னு. எப்படி பேசுவீங்க? இப்போவே சமூக வலைத்தளங்களில் இந்த ஒரு அண்ணன் திரு இன்பதுரை தான் இந்த லெட்டரை எடுத்து வெளியிட்டது. இவங்க பிஎம் ஸ்ரீ ஸ்கூல் சம்மந்தமாக MOU சைன் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோன்றது. இங்கே ஹவுஸில் போய் பேசிடுவீங்களா? அப்படியே எடுத்து சொல்ல மாட்டாங்களா? இதே போல் தானே இந்த அரிட்டாப்பட்டி டங்ஷன் மேட்டரில் மாட்டினீங்க. லெட்டர் எழுதுனாங்களா? மினிஸ்டர் ஆஃப் கிஷன் ரெட்டின்னு நினைக்கிறேன், மினிஸ்டர் ஆஃப் மைன்ஸு லெட்டர் எழுதிட்டாரு. நாங்கள் அவங்க எந்த அப்ஜெக்ஷனும் சொல்லுங்க மைனுக்கு ஏலம் விடுறதுக்கு அப்படின்னு அவர் போட்டு உடச்சாரா? மாட்டினீங்களா? எனக்கு கோர் இஷ்யூஸ்லேருந்து டைவர்ட் ஆகி இதெல்லாம் போய்கிட்டே இருக்குன்றது தான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. தொடர்ந்து பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் சம்மந்தமாக செய்திகள் வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு கடுமையான நடவடிக்கை அரசு தரப்பிலிருந்து எடுத்ததாக தெரியவில்லை. அதை விட்டுட்டு ஒண்டி வரியா கெட் அவுட் மோடி என்ன பார்த்தியா ட்ரெண்ட் பண்ணிட்டோம் பாரு எப்படி அப்படின்ட்டு பேசிக்கிட்டு எப்படி டைவர்ட் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்கள். ட்ரிவலைஸ் பண்ணுறாங்க இஷ்யூஸை.